2016 கடலூர்ல வந்து நின்றுட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறவன் தான் உண்மையான தமிழன். அதனால நான் பாதிக்கப்பட்ட கடலூர் தொகுதியில் நான் நிற்கிறேன். அப்போ புயல், அதனால கடலூர் பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்போ அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு பிறகு கடலூர் தொகுதிக்கு வந்து பார்த்ததே இல்லை. இன்னைக்கு கடலூர் தொகுதியில் வேலை செஞ்ச அண்ணன் கடல் தீபன்லாம் இறந்து போயிட்டார். இன்னைக்கு அவரோட இறப்பை கூட எந்த அளவுக்கு இவர் வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அவருக்கான நினைவேந்தலை கூட செய்யலை. ஏங்க இந்த கட்சிக்காக போராடி, காவிரி நீர் உரிமைக்காக போராடி, தீக்குதே தன்னை உடம்பை கொடுத்து இறந்து போன விக்னேஷ் அவனுடைய நினைவு நாளை இன்னும் நடத்திட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. ஏதாவது எவனாவது காட்ட சொல்லுங்க, ஒருத்தவனை எடுத்து காட்ட சொல்லுங்க. அப்போ உன் கட்சிக்காரன் தமிழர் உரிமைக்காக, காவிரி உரிமைக்காக தீக்குளித்து தியாகம் செஞ்சிருக்கான். அவனோட நினைவு நாளை கூட உன்னால நடத்த முடியலன்னா நீ ஒரு தலைவனா? நானே கேட்குறேன், நீ ஒரு தலைவனா? நீ செங்கொடியை பற்றி பேசுகிற, நீ முத்துக்குமாரை பற்றி பேசுகிற, நீ வந்து பிரபாகரனை பற்றி பேசுகிற. ஆனால் உன் கட்சியில் பயணித்த ஒருத்தவன் இந்த தமிழ்நாட்டுக்காக, இவர்கள்லாம் வேற எங்கேயோ. நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன்லாம் அவர் தமிழீழ விடுதலைக்காக, செங்கொடி முத்துக்குமாரன்லாம் தமிழீழ விடுதலையை நோக்கி போராட்டம் வச்சாங்க. ஆனால் தமிழர் நலனுக்காக, தமிழர்களுக்காக காவிரி நீர் கிடைக்கணும்னு போராடி, இங்குள்ள உரிமைக்காக போராடி செத்த ஒரு தமிழன் விக்னேஷ், மன்னார்குடி விக்னேஷ்.